கிறிஸ்து இயேசுக்குள் வாழ அழைக்கப்பட்ட அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் தேவனால் கிருபையும் தேவ ஆவியின் ஞானமும் உண்டாவதாக. இன்னைக்கு நம்ம பார்க்க போற சத்திய வசனத்தின் சத்தியங்களை எந்த வசனத்தை பத்தி நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, மார்க் எழுதின சுவிசேஷத்துல 8வது அதிகாரம் வசனங்கள் 14 வாசிக்க கேட்போம். சீஷர்கள் அப்பங்களை கொண்டு வர மறந்து போனார்கள். படவிலே அவர்களிடத்தில் ஒரு அப்பம் மாத்திரம் இருந்தது. அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் பரிசேயருடைய புளித்த மாவை குறித்தும் ஏரோதின் புளித்த மாவை குறித்தும் எச்சரிக்கையாய் இருங்கள் என்று கற்பித்தார். இந்த 2 வசனங்களை தான் இன்னைக்கு நம்ம தியானிக்க போறோம். அதுலேயும் முக்கியமான வசனம் 15ஆம் வசனத்தை பத்தி நம்ம பார்க்க போறோம். 14வது வசனத்தையும் அதுல என்ன தேவன் நமக்கு வெளிப்படுத்தினார் பரிசுத்தாவின் மூலமாக அப்படின்னு பார்த்தோம்னா, சீஷர்கள் அப்பங்களை கொண்டு வர மறந்து போனார்கள். என்னது அப்படின்னா, இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது, அவரு 4000 பேருக்கு என்ன பண்ணியிருக்காரு, 7 அப்பங்களை வைத்து பகிர்ந்து கொடுத்துருக்கார். மீதியான துணிக்கைகளை எடுத்தாங்களா இல்லையா அப்படின்னு பார்த்தோன்னா எடுத்தாங்க. அது எவ்வளவு எடுத்தாங்க? 7 கூடை நிறைய கட்டாயம் எடுத்திருக்காங்க. 7 கூடை நிறைய எடுத்ததை அந்த அப்பங்களை அவங்க என்ன பண்ணலை, விட்டுட்டு வந்துட்டாங்க. அப்பங்களை கொண்டு வர மறந்து போனார்கள். இப்போ அவங்க கையில் என்னதான் இருக்குது? ஒரே ஒரு அப்பம் மட்டும்தான் இருக்குது. அப்போ 2 மாபெரும் மிகப்பெரிய சம்பவம் நடந்திருக்கு. 5 அப்பத்தை வச்சு 5000 பேருக்கும் மேலானோர் சாப்பிட்ருக்காங்க. 7 அப்பத்தை வச்சு 4000 பேருக்கும் கிட்ட சாப்பிட்ருக்காங்க. இவ்வளவு நடந்தும் அவர்களுக்கு என்னெல்லாம் தோணுச்சு அப்படிங்கிறத நம்ம அடுத்த சத்தியத்தில் பார்ப்போம், வரும் வசனங்களை வைத்து. இதை ஒரு நம்ம முன்னுரையாக இந்த வசனம் 14 வசனம் இருக்குது. அதனால இன்னைக்கு அதை வாசித்தோம். மறந்து போயிட்டாங்க அப்பங்களை கொண்டு வர. அப்போ இவர்கள் விட்டுட்டு போன அந்த கூடை நிறைய இருக்கிற 7 கூடை நிறைய இருக்கிற அப்பங்கள் யாராவது என்ன பண்ணுவாங்க, யூஸ் பண்ணியிருப்பாக்கலாம், பயன்படுத்தியிருக்கலாம். அதோடைய உள்ளான அர்த்தமோ அதுக்கு பின்னால் என்ன நினச்சுன்னு நமக்கு தெரியாது. ஆனால் இது என்ன ஒரு அடையாளமாக இருக்கலாம் அப்படின்னா, 12 கூடை நிறைய எடுக்கும்போது அந்த 12 சீஷர்களுடைய வேலையை குறிக்கின்றது. இங்கே 7 கூடை மிச்சம் இருக்குது. அதுவும் ஏதாவது அவருடைய உபதேசத்தை இன்று வரைக்கும் நம்ம மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்கு எங்கேயாவது தேவன் பல பேரை அழைத்து அந்த உபதேசத்தை இன்னும் கொண்டு வந்து சேர்த்துட்டு இருக்காரு. இன்னமும் பல பேருக்கு அப்படியே அந்த உபதேசம் கொண்டு வந்து சேர்ந்து கொண்டு தான் இருக்கும். அது ஒரு அடையாளமாக கூட இருக்கலாம். சீஷர்கள் 12 அப்போஸ்தலர்கள் செய்த வேலையை அப்படியே அதனுடைய தொடர்ச்சியாக இன்னும் பல பேர் அதை எடுத்து இன்று வரைக்கும் அது நடந்து கொண்டு தான் இருக்குது. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னைக்கு நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டிய வசனம் எது அப்படின்னா, இயேசு கிறிஸ்து, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு விஷயத்த சொல்கிறாரு. அது என்ன அப்படின்னா, அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் பரிசேயருடைய புளித்த மாவை குறித்தும் ஏரோதின் புளித்த மாவை குறித்தும் எச்சரிக்கையாய் இருங்கள் என்று கற்பித்தார். சீஷர்கள்ட்ட என்ன சொல்றாரு அப்படின்னா, 3வதாக உள்ளவங்களை பற்றி இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல சொல்றாரு. தானும் சீஷர்களும் மட்டும் இருக்கும்போது உபதேசம் பண்ணியிருக்காரு, மக்கள்கிட்ட ஆண்டவருடைய வார்த்தையை கொண்டு வந்திருக்காரு. ஆனால் இந்த இடத்துல 2 விதமான மக்களை குறித்து எச்சரிக்கையாக இருங்க அப்படின்ட்டு அந்த இடத்துல இல்லாதவங்களை வச்சு அவங்க கிட்ட சொல்கிறாருன்னா, இந்த இடத்துல அவர் சொன்னது எந்த தவறும் கிடையாது. இது எதற்காக நம்ம யோசிக்கணும் அப்படின்னா, இன்றும் நம்ம தேவனுக்குள்ள, கிறிஸ்துக்குள்ள, தேவனுக்கு முன்னால் நாம் நிற்பதற்கு, அவருடைய ஆவியோடு சேர்ந்து ஆவிக்குரிய வாழ்க்கையில் வாழ்வதற்கு பல எச்சரிப்புகள் நாம் மற்றவர்களுக்கு, யார் நம்மை
வழி நடத்துகிறார்களோ அவர்களும் சரி, நம்மை யாரையாவது வழி நடத்தினாலும் சரி, எச்சரிப்புகளை கொடுக்க வேண்டும். இது புறங்கூறுதலோ புறணி பேசுறதோ கிடையாது, யாரையும் குற்றம் கூறுவதோ கிடையாது. ஏன்னா இன்று பல பேர் என்ன சொல்றாங்கன்னா, அவங்கள பற்றி ஏன் குறை சொல்கிறீங்க, இவங்கள பற்றி ஏன் குறை சொல்கிறீங்கன்னா, உலக வாழ்க்கையை பற்றி யாருடைய குறையும் சொல்ல வேணாம். ஆனால் இங்கே அவர் சொல்கிறது உபதேசத்தை சொல்கிறார். புளித்த மாவுங்கிறது எது? உபதேசத்தை இங்கே சொல்கிறாரு. யாருடைய உபதேசத்தை பற்றியும் பேசும்போதோ இல்லை கேள்விப்படும் போதோ நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நம்ம யாரையாவது வழி நடத்தினால் சரி, நம்மை நடத்தினவர்கள் யாரையாவது குறித்து எச்சரிக்கையாக இருக்கணும்னு சொன்னாலும் சரி, நாம் அதை என்ன பண்ண வேண்டும்? அலசி ஆராய்ந்து அதை நாம் நிதானித்து பகுத்தறிய வேண்டும். ஏன்னா கள்ளப்போதகர்களும் நல்ல போதகர்களை பார்த்து எச்சரிக்கையா இருங்கன்னு சொல்லுவாங்க. தேவனுடைய போதகர்களும் கள்ள போதகர்களை பார்த்து எச்சரிக்கையா இருக்கணும்னு சொல்லுவாங்க. இதை நம்ம கவனமாக நிதானிக்க வேண்டும். ஏன்னா இன்று பல இடங்களில் நம்ம பார்த்துருப்போம். கள்ள போதகர்களே விசுவாசிகள்கிட்ட அவங்கள போய் சேர்ந்துடாதீங்க, இவங்கள்ட்ட போய் கேட்டுறாதீங்க, இதெல்லாம் கள்ள போதகன்னு கள்ள போதகர்களே சொல்லுவாங்க. அப்போ அந்த இடத்துலையும் நம்ம கவனமாக கேட்க வேணும். அதே நேரத்தில் நல்ல போதகர்கள், அதாவது தேவனுடைய வசனத்தை சத்தியமாக எடுத்து சொல்லுகிறவர்கள் சில பேரை பார்த்து எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நாம் அதை பகுத்தறிந்து அதற்கு ஏற்றுக்கொள்ள வேண்டும், ஒப்புக்கொள்ள வேண்டும். அதுலேயும் நம்ம தெளிவாக இருக்கணும். அடுத்தது என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ தான் நம்ம முக்கியமானதே பார்க்க போகிறோம். இதில் 2 விதமான புளித்த மாவை சொல்கிறாரு. ஆனால் 2மே புளித்த மாவு தான். ஏன் முதல்ல அதை புளித்த மாவுன்னு சொல்லணும், அதுக்கடுத்து ஏன் இது 2 விதமாக இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்கணும். ஏன் இதை புளித்த மாவுன்னு சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தோன்னா, புளித்த மாவு ஒரே ஒரு சொட்டு இருந்தால் போதும், முழு மாவும் புளிக்காத முழு மாவையும் உடனே புளிக்க வைக்காது. ஒரு நைட்லேயோ 2 நாள்லையோ என்ன ஆயிரும்? முழுசும் புளிச்சிரும். நேரம் எடுக்கும், ஆனால் உடனே தெரியாது. அதனால தான் அது எச்சரிக்கையாக இருக்க சொல்கிறாரு. அதனால தான் இந்த ஓமையை சொல்கிறாரு. கொஞ்சோண்டு கள்ள உபதேசம் இருந்தால் போதும், நாம் வழி நடந்து கொண்டிருக்கிற உண்மையான ஆவிக்குரிய வழியை என்ன பண்ணிருமா? முழுசும் இல்லாமாக்கிறோம். ஏன் அப்படின்னா இது பெருமைக்குரியது, இது இச்சைக்குரியது. அதை மனுஷன் ஏற்கனவே பலவீனமான மண் பாண்டமாக இருக்கான். அவன்கிட்ட இவங்களுடைய புளித்த மாவாகிய ஆபத்தான இந்த உபதேசம் அவனுடைய பலவீனத்தை தூண்டிவிட்டு என்ன பண்ணிரும்? உண்மையான ஆவிக்குரிய வாழ்க்கையிலிருந்து அவனை வெளியே கொண்டு வந்துடும். அதனால தான் இதை புளித்த மாவுன்னு சொல்கிறாரு. உபதேசத்தை சொல்கிறாரு, கருத்துக்களை சொல்கிறாரு. உபதேசம்னு சொல்கிறத விட அவர்களுடைய சுய கருத்துக்கள். இதில் என்ன 2 விதமான உபதேசமோ இல்லை கருத்துக்கள்னு பார்த்தோம்னா, பரிசேயர் அப்படிங்கிறது எதை மீன் பண்ணுது அப்படின்னா, மதத்தை மீன் பண்ணுது, அதாவது ரிலீஜியஸ். ஏரோது இன் புளித்த மாவு எது அப்படின்னா, அரசியல், நாட்டின் பொருளாதாரம், அரசியல் சார்ந்தது. இது 2ம் உடைய கருத்துக்கள் யாரை தேவனுக்குள்ளே போக விடாமல் ஆக்குதுன்னா, பலவீனமான பாண்டங்களாகிய நம்மளை தான். கள்ளப்போதகர்களும் சரி, கள்ள தீர்க்கதரிசிகளும் சரி, அரசியல்வாதிகளும் சரி, சில பேர் என்ன பண்ணுறாங்க? அவர்களுடைய சொந்த கருத்துக்களை மனிதர்களுக்குள்ள, மக்களுக்குள்ள திணித்து உண்மை என்று எண்ணி அவர்களை ஏமாற்றி அவர்கள் உண்மையான சத்தியத்திற்குள்ள போக விடாம அவர்கள் என்ன பண்ணுது? தடுத்து விடுகிறது. அதுதான் இங்கே நமக்கு புரிய வேண்டிய முக்கியமான விஷயமா இருக்குது, அறிய வேண்டிய காரியமாக இருக்குது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல சீஷர்கள்ட்ட தனிமையில் இவ்வளவு தூரம் எச்சரிப்பு சொல்கிறார்னா, இன்று நமக்கும் இதே எச்சரிப்பு பயங்கரமாக சொல்கிறார். அதை நம்ம கட்டாயமாக அறிந்து கொள்ள வேண்டும். ஏன் அப்படின்னா, எத்தனையோ விதமான உபதேசம் கேட்டிருப்போம், எத்தனையோ விதமான கருத்துக்கள் கேட்டிருப்போம்.
அதிலிருந்தெல்லாம் கூட என்ன ஆயிடுவோம், தப்பிச்சிருவோம். ஆனால் மதம் சார்ந்த கருத்துக்களும், அதாவது கள்ள போதனைகளாக இருக்கிறது, மாயையான போதனைகளை நமக்கு காண்பித்து நம்மை வழி விலகி விடும். கண்டுபிடிக்க முடியாது, ரொம்ப கஷ்டம். என்றைக்கு நாம் தன்னையே வெறுத்து அவரிடம் தாழ்மையாக இருந்து கற்றுக்கொள்ளணும்னு ஆசைப்படுறோமோ அன்னைக்கு தான் எது உண்மையாகவே நம்மளை தேவனுக்குள்ளே கொண்டு போகிற உபதேசம் கண்டுபிடிக்க முடியும். கொஞ்சோண்டு பெருமை இருந்தாலே நம்மளால் என்ன பண்ண முடியாது, கண்டுபிடிக்க முடியாது. ஏரோதுடைய புளித்தமாவு எது, அது நாட்டுடைய அரசியல் சம்பந்தப்பட்ட அந்த எல்லாமே இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, மதம் சம்பந்தப்பட்டதும் அரசியல் சம்பந்தப்பட்டதும் ஒன்றாகவே போய்கொண்டிருக்கிறது. ஒரே கோட்டில் எப்போ வேணாலும் ரெண்டும் சேர்ந்து மக்களை வஞ்சிக்கும். அதற்கு நம்ம ரொம்ப தெளிவாக இருக்க வேண்டும். அதனால தான் அவர் என்ன சொல்றாரு, எச்சரிக்கையாக இருக்க வேணும்னு சொல்றாரு. எங்கே வேணாலும் எப்படி வேணாலும் சறுக்கிற அளவுக்கு நமக்கு கொஞ்ச நேரம் அவர்கள் பேசினாலே போதும், விழுந்துருவோம். நமக்கு வரும் சோதனைகள் அப்போ இந்த மாதிரி உபதேசத்தை மட்டும் என்றைக்குமே என்ன ஆகிடக்கூடாது, கேட்டுறவே கூடாது. நமக்கு வாழ்க்கையில் உலகத்தில் உபத்திரம் வரும், சோதனைகள் வரும். அது நம்முடைய விசுவாசத்தை பரீட்சை பார்ப்பதற்காக, பரீட்சைக்கு நிற்பவர்களாக நம்மை புடமிடப்படுவதற்காக நடக்கிறது. ஆனால் அந்த நேரத்தில் போய் உங்களை கிறிஸ்து சுகமாக்குவார் அப்படின்னு சொல்லி போலியான நம்பிக்கை நம்ம கொடுக்கக்கூடாது. கிறிஸ்து நம்மை கட்டாயம் சுகமாக்குவார், இல்லைன்னெலாம் கிடையாது. நம்மளுடைய வறுமை இருந்துச்சுன்னா வறுமையை போக்குவார் அப்படிங்கிறதுல அந்த மாயையான ஒரு பிம்பத்தை கொடுக்கறதுல உண்மையான உபதேசம் கிடையாது. கிறிஸ்து நம்மை எல்லாவற்றிலிருந்தும் விலக்கி காப்பார், உண்மைதான். ஆனால் அதை அந்த சோதனை நேரத்தில் சொல்லி அவர்களை என்ன பண்ணக்கூடாது, வழிமாற செய்யக்கூடாது. சோதனை நேரத்தில் அவர்கள் நின்று சோதனையை ஜெயித்து வெளியில் வரணும். சோதனையிலேருந்து தப்பிச்சு வெளியில் வரக்கூடாது, சோதனையோடு நின்று போராடி ஜெயிச்சு வெளியில் வரணும். சோதனையை கண்டு புறமுதுகிட்டு ஓடக்கூடாது. ஏன்னா இந்த மாதிரி சொல்கிற உபதேசங்கள் எல்லாம், அதாவது ஆண்டவராகிய கிறிஸ்து சொல்கிற இந்த உபதேசங்கள் இருக்குல்ல, அதாவது இந்த ஏரோதுடைய உபதேசத்தும் இந்த பரிசேயோட உபதேசமும் எப்படிப்பட்டதுன்னா, சோதனையிலேருந்து தப்பிக்கிறதுக்கு வழி, அதாவது எப்படி அதை ஜெயிச்சு வெளியில் வர்றதை சொல்லலை, அதுலேருந்து பயந்துக்கிட்டு ஓடுறத தான் இவங்க சொல்லி கொடுக்குறாங்க. அதுதான் இன்றைக்கி நடக்குது நமக்கு. உங்களுக்கு என்ன பண்ணுவார் கிறிஸ்து, உங்களை ஐஸ்வர்யவான்களாக்குவார், உங்களுக்கு வேலை தருவார், உங்களுக்கு வறுமையை போக்குவார், உங்களுக்கு இன்னொருத்தோடைய வேலையை பிடிங்கி உங்களுக்கு கொடுப்பார். இது எல்லாம் உண்மையான உபதேசமா? இவையெல்லாம் கிறிஸ்து நமக்கு கொடுக்கக்கூடிய ஐஸ்வர்யமா? இதை எப்படி நம்ம அவருடைய உபதேசம் சொல்ல முடியும்? இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். தேவன் நம்மை சுகமாக்குவார், கிறிஸ்து நம்மை வழி நடத்துவார், கிறிஸ்து நம்மை பூரணராக்குவார், எல்லாம் உண்மைதான். ஆனால் எப்போ எந்த மாதிரி நேரத்தில் கிறிஸ்து நமக்கு வெளிப்படுத்துகிறார், எப்படி நமக்குள்ளே இருந்து அவர் வளர்கிறார் அப்படிங்கிறது தான் முக்கியம். தேவன் நமக்குள் செய்ய வேண்டிய காரியம்தான் அதிகமாக இருக்குது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், நம்மை மையப்படுத்தி தேவன் எனக்காக என்ன செய்வான்னு பார்க்குறோம். அதுதான் இங்கே நம்ம ரொம்ப கவனமாக யோசிக்க வேண்டியது. தேவன் எனக்குள் என்ன செய்கிறார் என்பதே காரியமே தவிர தேவன் எனக்காக என்ன செய்கிறார் என்பது அடுத்தது. ஆனால் இந்த உபதேசங்கள்ல என்ன ஆயிடுதுன்னா, தேவன் எனக்காகவே எல்லாமே செய்கிறார், எனக்காக என்ன செய்கிறார் அதையே மையப்படுத்தி கொண்டு போகவும் தேவன் எனக்குள் என்ன செய்கிறார் என்பது மறைந்து போகிறது, தெரியாமல் போகிறது. அது அப்படியே உருவறிந்து போகிற அளவுக்கு மக்களை வஞ்சகப்படுத்தி அவருடைய உண்மையான அன்பை புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு நடக்கிறது. அதனால தான் நம்ம தெளிவாக இருந்து தேவன் எதற்காக இந்த சோதனைக்குள் என்னை கொண்டு வருகிறான்னு ஒவ்வொரு நேரத்திலையும் நம்ம அவருடைய சித்தம் என்னவென்று அறிந்து அவருக்குள் நம்ம அதிகமாக வளருவதற்காக தான் நடத்துறாரு. அதை போய் பாதியிலேயே ஸ்டாப் பண்ணி என்ன பண்ணிடுறாங்க, குறைவுள்ள குழந்தைகள் போல, அதாவது வளர்ச்சி குறைந்த குழந்தைகள் போல விசுவாசிகளை எப்படி வஞ்சிக்கிறார்கள்.
அதனால ரொம்ப நம்ம ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். அதனால தான் சீஷர்கள்ட்ட பார்த்து அவர் எச்சரிப்பு சொல்றாரு. அப்பதான் சீஷர்கள் குழந்தைகளாக இருந்து வளருகிற விதத்துல இருக்கிறாங்க. அந்த நேரத்துல போய் பரிசேயோட உபதேசமும் அவங்களோட புளித்தமாவும் ஏரோதின் புளித்தமாவும் எந்த அளவுக்கு அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா, அவர்களை வழி தவற விடும். அதுக்கு பெரிய எக்ஸாம்பிளே யூதாஸ் தான். அவன் போய் பரிசேயர்கிட்ட போய் நான் காட்டி கொடுக்குறேன் அப்படின்னா, அவனுக்குள்ள ஏதோ ஒரு இது என்ன இருக்குது, சம்மந்தம் இருக்குது. அவங்கள பார்த்து இவன் ஏமாறுறான், இவங்களுடைய வாழ்க்கையை பார்த்து ஏமாறுறான், இவங்களுடைய உபதேசத்தை பார்த்து ஏமாந்துருக்கான். அது மாதிரி நம்ம இருக்காம, உண்மையிலேயே இயேசு கிறிஸ்து நமக்கு என்ன செய்கிறார், நமக்காக என்ன, அதாவது ஆவிக்குரிய வாழ்க்கையில என்ன நமக்கு கொடுத்திருக்கிறார், எப்படியெல்லாம் வளர வேண்டும் என்று சொல்கிறார் என்பதையே முக்கியமாக எடுத்து அவரையே நாம் பிரதிபலிப்பதற்காக நாம் வந்திருக்கிறோம். அவரே மையமாக இருக்கிறார், நாம் அல்ல. தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துவே மையப்படுத்தி இந்த உலகங்களை அவர் என்ன பண்ணியிருக்கார், படைச்சிருக்கார். சகலமும் அவருக்காகவும் அவருக்கென்றும் படைக்கப்பட்டிருக்கு. அதை விட்டுட்டு மனிதனுக்காக எல்லாம் அப்படின்னு சொல்லி ஒரு போலியான உபதேசத்தை சொல்லி எல்லாரையும் பெருமைக்குள்ளாக்கி எல்லாரையும் வஞ்சிக்கப்பட்டு என்ன ஆயிடுறாங்க, ஒன்றும் இல்லாமல் அழிந்து போயிடுறாங்க. அதனால் தயவு செய்து நாம் தெளிவாகவும் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருந்து இந்த 2 விதமான, ஒன்று மதம் சம்பந்தப்பட்டது. மதம்னா வெறும் கிறிஸ்துவ மதம் அதாவது கிறிஸ்துவையே மதமாக்கிட்டாங்க. அதுதான் ரொம்ப முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது. வெறும் அதாவது மற்ற மதங்களை நம்ம இங்கே என்ன பண்ண வரல, ரொம்ப பாயிண்ட் அவுட்லாம் நம்ம பண்ண வரல. அதையெல்லாம் தேவன் எப்படி வழி நடத்தணுமோ வழி நடத்தி கூப்பிட்டு வந்தார். முக்கியமாக கிறிஸ்துவையவே வைத்து மதம் வச்சு பண்ணுறாங்களே என்று எப்படி அன்று யூதர்களே நியாயப்பிரமாணத்தை எப்படி ஆக்கிட்டாங்க, அது மாதிரி தானே பரிசேயர்கள் பண்ணாங்க. அதுவும் ஏரோது, எல்லாருமே யூதர்கள் தான். அந்த ஏரோது அவனை எப்படி பண்ணுறான், அரசியல் சம்மந்தப்பட்டவன். அப்போ இந்த மாதிரி உள்ளவங்க என்ன பண்ணுறாங்க, தேவனை மறுதலிப்பதற்கு மக்களை எளிதாக வஞ்சிக்கிறாங்க. அதனால் நம்ம இன்றும் அதே தான் நடந்துட்டுருக்கு. நம்ம தெளிவாக இருந்து இந்த பயங்கரமான உபதேசத்துலேருந்தும் பயங்கரமான சுய கருத்துக்கள்ல இருந்தும் போதகர்களுடைய சொந்த கருத்துக்கள் இருந்தும் தவறான வழியிலிருந்தும் தவறான வழிகாட்டுதல் இருந்தும் நம்மை நாமே காத்து கொள்வோமாக. அடுத்த சத்தியத்தில் நம்ம இன்னொரு சத்தியத்தை பார்ப்போம்.